Hey guys, welcome to my channel. இன்னைக்கு ஊட்டி பொட்டானிக்கல் கார்டனில் இருக்க 126th ஃப்ளவர் ஷோ பற்றி ஒரு குட்டி ப்ளாக் பார்க்கலாம். இந்த 126th ஃப்ளவர் ஷோ வந்து 2024 மே 10th ஆரம்பிச்சு மே 22nd வரைக்கும் நடக்குது. அண்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா டெய்லி 9 AM-லேருந்து 7 PM வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. ப்ரைஸ் டிக்கெட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா அடல்ட்ஸ் ஒரு பர்சனுக்கு 150 ருபீஸ்க்கும் சில்ட்ரன் ஒரு பர்சனுக்கு 75 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆல்சோ நீங்கள் டிக்கெட்டை வந்து ஹார்டிகல்ச்சர் வெப்சைட்டில் ஆன்லைனில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக 10 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு ஃப்ளவர் ஷோ டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து 2.60 lakhs வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. உள்ளே என்டர் ஆகும்போது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வச்சு 2 types ஆஃப் ஆர்ச்சஸ் வச்சுருந்தாங்க. அதுவே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. தென் ஆர்ச் தாண்டி உள்ளே வந்தால் 126th ஃப்ளவர் ஷோ அப்படின்னு ரெட் பேஸ்டு கலரில் அழகாக அதுவும் பூலே டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ஃப்ளவர் ஷோவில் டோட்டலாக 60,000 ஃப்ளவர் பாட்ஸ் டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. ஈச் ஃப்ளவர் பாட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக அழகாக இருந்தது. பார்க்கவே கண்ணுக்கு இட்ஸ் அ ஃபீஸ்ட் ஃபார் ஐஸ் தான் சொல்லணும். இங்கே உள்ள என்டர் ஆனே இந்த ஃப்ளவர் பாட்ஸ் தான் ஸ்ட்ரைட்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த ஃப்ளவர் பாட் இட் செல்ஃப் ஸ்ட்ரைட் பிக் ரோக்கு பியூட்டிஃபுல்லாக அழகாக இருந்தது பார்க்கவே. தென் அங்கே பார்த்தீங்கன்னா சம் ஸ்டால்ஸும் வச்சுருந்தாங்க. ஒரு அரௌண்ட் 10 ஸ்டால்ஸ் கிட்ட இருந்தது. இந்த யூக்கலிப்டஸ் ஆயில் அப்புறம் சம் எடிபிள் ஐட்டம்ஸ்லாம் வித்துட்டு இருந்தாங்க. நீங்கள் வேணும்னா அதை அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளவர் பாட்ஸ் தாண்டி மேஜர் அட்ராக்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா டிஸ்னி ஹவுஸ் வச்சுருந்தாங்க. மிக்கி மவுஸ், டொனால்ட் டக், அப்புறம் ஒரு ஃப்ளவரில் ஹனி இருக்க மாதிரி வச்சுருந்தாங்க. தென் நம்ம செல்ஃபி எடுக்கிறதுக்காக செல்ஃபி பாயிண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஃப்ளவர்லேயே ஒரு வால் மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. தென் அழகாக ஒரு ஃப்ளவர் பொக்கே டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் அரௌண்ட் 2000 ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி மட்டுமே அந்த பொக்கே மட்டுமே செஞ்சுருந்துருக்காங்க. தென் ஒரு ரேபிட் வச்சுருந்தாங்க. ஆல்சோ அங்கே ஊட்டி ட்ரெயின் மாதிரி ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க. அந்த ட்ரெயினுக்கு மட்டுமே 80,000 ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி வச்சுருந்ததா சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி உள்ளே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஷாப் இருக்குது. அங்கே நீங்கள் எதாவது சாப்பிட்றதுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். லைக் அங்கே பாப்கார்ன் இருக்குது, ஐஸ்கிரீம்ஸ், காஃபி, டீ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அங்கே சாக்லேட்ஸ் இந்த மாதிரிலாம் அங்கே விற்கிறாங்க. நீங்கள் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் உட்காந்து தரையில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு பசங்களாம் விளையாடுறதுக்காகவே ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் ஒன்று விட்டுருக்காங்க. அங்கே வந்து இந்த பபுள்ஸ் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ குட்டி குட்டி பசங்களாம் ரொம்ப ஜாலியாக ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஈவன் பால் எல்லாம் அங்கே விற்றனால பால் வாங்கி பசங்களாம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக உங்கள் பசங்க கூட போனீங்கன்னா அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பசங்களை விளையாடிட்டு வந்த பசங்க வில் பி ஹாப்பி. ஃபைனலாக எக்ஸிட் ஆகிற பிளேஸில் அரௌண்ட் ஒரு 200 பீப்புள் உட்கார்ற மாதிரி ஒரு டென்ட்டு போட்டு டென்ட்டுக்குள்ளே சேர்ஸை வச்சு அந்த இடத்துல ஸ்டேஜ் போட்டு ஒரு ஷோஸ் மாதிரி நடந்துட்டு இருந்தது. நாங்கள் போனப்போ பரதநாட்டியம் நடந்துட்டு இருந்தது. சினிமா சாங்ஸ்க்கே பரதநாட்டியம் சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க. தென் பாட்டை குரூப் சிங்கிங்லாம் நடந்துட்டு இருந்தது. உங்களுக்கு கொஞ்சம் பெரியவங்க இருந்தீங்க நடக்க முடியல அப்படின்னா அங்கே நீங்கள் உட்காந்து ஷோஸ்னால் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்ஜாய் த வீடியோ.
Thank you for watching. Don't forget to subscribe and like.